சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தை பற்றி அனிருத் அவர்கள் இப்போ வந்து ஒரு செமையான ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனிருத் எப்போவுமே மாசான தகவல் தான் சொல்கிறது, அதே மாதிரி தான் ஒரு கலக்கியிருக்காரு. ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அனிருத் அவர்கள். அதில் வந்து திரைப்படம் கூலி படத்தை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அனிருத் அவர்கள் சொல்லி அந்த சில பதில்கள், சில விஷயங்கள்ங்கிறது இப்போ வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம இந்த வீடியோலுமே நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முடிஞ்சு இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்துடைய ரிலீஸ்க்காக எல்லாருமே வந்து அப்படி காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் எப்போ வரும் சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம், அதுவும் ரிலீஸ் ஆகலை. டீசர் ட்ரெய்லர் வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நெருங்கிடுச்சு, கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் தான் இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்டாக அனிருத் அவர்கள் கொடுத்துருக்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்மளை இன்னுமே சரி வெறியாக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் அனிருத் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த கூலி திரைப்படத்தை பற்றி கேட்கும்போது அந்த படத்தை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த படத்தை எனக்கு பார்க்கும்போதே அப்படி இருக்குது, சூப்பராக வந்துருக்கு, மிரட்டுது படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கூலி மேலே வந்து இருக்குது. படம் வந்து சும்மா பட்டையை கலப்பும், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சரி பார்த்துட்டேன், கலக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனிருத் அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ண விஷயமானது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தலைவர் வந்து மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறது அனிருத் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்பீச்லேயே நமக்கு வந்து கிளியராக தெரியுது அவர் எந்த அளவுக்கு தலைவர் வெறியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம யோசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் அனிருத் என்ன கலக்கியிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதுக்கு நான் ரொம்பவே சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம்மே வந்து வெறித்தனமாக வந்து கொடுத்துருந்தார் அனிருத் அவர்கள் கூலிக்கு. அந்த வைப் சாங்ஸ்லாம் இன்னுமே சரி மிரட்டல் அப்படி தான் சொல்லணும், சிக்கடு வைப்பில் அது எல்லாமேட்டு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பங்கமான ஒரு படத்தோடு வந்து நம்ம தலைவர் வந்து கூலி வந்து பண்ணியிருக்கிறாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அனிருத் எவ்வளோ பெரிய தீவிரமான தலைவர் ஃபேன் நமக்கு தெரியும். அவருடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே சரி அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கூலி படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் கூலி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.